ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் அவன் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவனாக இருப்பான் என்று பல தலைப்புகளிலே நாம் பார்த்து வருகிறோம். 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஒவ்வொரு தலைப்பிலும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தலைப்பு, அன்பு தன்னை புகழாது. ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்துவின் அன்பு இருக்குமே ஆகில் அவன் எந்த காரியத்தை குறித்து தன்னை மேன்மை பாராட்டவே மாட்டான். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, பிறரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்போது கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் நம்மளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாமல், மற்றவர்களை குறித்து மேன்மை பாராட்டாமல், நம்முடைய கிறிஸ்துவை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பைபிள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். யோசேப்பு என்ற மனிதன், அவனை சிறைச்சாலையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அவனுக்குள்ளே ஆண்டவர் விசேஷித்த தரிசனங்களை காண்கிற கிருபை வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டவனா தனிமையில் சிறையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்வோன், எகிப்து ராஜா, ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அதற்கு யாருமே அர்த்தம் சொல்லவே முடியல. அப்போ யோசேப்பை பற்றி அவன் கேள்விப்படும் பொழுது அந்த ராஜா யோசேப்பை சிறைச்சாலையிலேருந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி நிற்கும் பொழுது, உனக்குள்ளே ஒரு விசேஷ சக்தி இருக்குதாமே, நீ சொப்பனங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவியாமா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் யோசேப்புக்கிட்ட கேட்கும் பொழுது, அப்போ அவர் யோசேப்பு சொல்கிறான். ஆதியாகமம் 41:15-16 பார்த்தீங்கன்னா, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்துகிறான். அப்போ அவன் அந்த இடத்துல, ஆமாம் ராஜா, எனக்கு எல்லாமே அறியக்கூடிய ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு அப்படி வெளிப்பாடு இருக்குது, இப்படி வெளிப்பாடு இருக்குது, நான் முதல்ல ஒருத்தருக்கு அப்படி சொன்னேன், அவருக்கு அப்படியே நடந்துச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் அவன் பேசாமல் சுருக்கமாக, நான் இல்லை, தேவன் தான் உங்களுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை குறித்து அங்கே உயர்த்தி பேசுகிறான். அப்போது ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் சரி, ஞானமாக நடந்தாலும் சரி, எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் நம்மளை குறித்து மேன்மை பாராட்டாமல் தன்னைத்தானே புகழாமல் கர்த்தரை குறித்து புகழக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி தான் தானியேலும் பாபிலோன் தேசத்தில் அங்கே வேலை செய்யும் பொழுது ராஜா சொப்பனத்தை அறிகிற அந்த காரியத்தில் அதே மாதிரி அவரும் அதை சொல்கிறாரு. நான் இல்லை, கர்த்தர் தான் அந்த தரிசனத்திற்குரிய விளக்கத்தை கொடுப்பாரு, எனக்கு அந்த கிருபை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல தன்னை தாழ்த்திக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளவு ஞானி அவர்! தானியேலுக்குள்ள விசேஷித்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த இடத்துல கூட கர்த்தரைத்தான் அவர் உயர்த்தினார், கர்த்தரைத்தான் அவர் மேன்மைப்படுத்தினாரே ஒழிய தன்னை குறித்து எந்த ஒரு புகழ்ச்சியான வார்த்தைகளையும் அங்கே அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், அபிஷேகம், ஞானம் எவ்வளவு இருந்தாலும் அவங்க கர்த்தரை குறித்து தான் புகழ்ந்து பேசினாங்களே ஒழிய தன்னை குறித்து ஒரு நாளும் புகழ்ந்து பேசி அவங்க பெயர் புகழ் வாங்கவே இல்லை. அவர்கள் கடவுளுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால அவர்கள் உயர்த்தப்பட்டாங்க, புகழ்ச்சி அடைந்தாங்க. இன்றைக்கும் வேதாகமத்தில் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு மேன்மை வரும் பொழுது, உயர்வு வரும் பொழுது, மற்றவர்கள் மத்தியில் நமக்கு புகழ்ச்சி வரும் பொழுது, அப்போ நம்மளை குறித்து நம்ம உயர்த்தாதபடிக்கு கர்த்தரைத்தான் மேன்மைப்படுத்தி புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் தன்னைத்தானே புகழாதபடிக்கு கர்த்தரை குறித்தே புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று வேதத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள்ளும் கர்த்தாவே நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. ஒருபோதும் அப்பா நாங்கள் பெருமை அடையாதபடி, மனமேட்டிமை அடைந்து போகாதபடிக்கு கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாய், உம்மை உயர்த்தி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை இதன் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர்களை நிலைநிற்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.